இது எங்கள் முதல்வருக்கு பிடித்த மொழி, இது தமிழ் மொழி கிடையாது, அவருடைய தங்கையின் மொழி அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். பேசினது யார், என்ன சொல்ல வராரு பார்த்துருவோம் வாங்க. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், அவர் தான் எத்திராஜ் கல்லூரியில் மாணவிகள் மத்தியில் ஒரு ஃபங்க்ஷன் மேடையில் பேசுகிறார். பேசும்போது அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பற்றி ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். தமிழ்த்தாய் வாழ்த்துடைய அர்த்தங்கள் பற்றிலாம் அழகாக பேசினார். அதை நாங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு பாடுவோம், நான் மட்டும் கிடையாது, முதல்வர் விஜய் அவர்களும் கண்டிப்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முன்னுரிமை கொடுத்து முதல்ல எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பாட வைப்பார் அப்படின்னு சொன்னோன்னே, முதல்வர் விஜய் அப்படின்னு வார்த்தை வந்தோடனே அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. அது தெரியல, க்ரௌடு ஒன்று இருக்குது, வி அப்படின்னா போதும் அப்படின்னு வானுங்க, விஜய் அப்படின்னா அப்படின்றாங்க. இந்த மாதிரி சிஎம் அவர்களுடைய பேரை சொன்னாலே கத்துற க்ரௌடு ஒன்று இருக்குல்ல, அந்த க்ரௌடு எத்திராஜ் காலேஜ்லேயும் இருந்துச்சு போல். ஸோ முதல்வர் விஜய் அப்படின்னு தெரியாமல் சொல்லிட்டார். சொன்னோன்னே ஒரு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு விடாமல் அட்டமொழியாக அப்படியே அட்டமொழியாக அந்த கைத்தட்டிலேருந்து அடித்து பெஞ்சுது. அதுக்கப்புறம் அவரே சொல்கிறார், காலேஜில் எல்லோரும் இப்போ வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க, நல்லா தானே இருந்தாங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்கன்னு அவரே சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த க்ரௌடு கத்துறதுக்கு அவர் ஒரு பேர் வைக்கிறார், இது தங்கையின் மொழி, எங்கள் தலைவருக்கு பிடிச்ச தங்கையின் மொழி அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக பார்த்தா காலேஜுக்குள்ளே இந்த மாதிரி பேர் சொன்னாலாம் கத்தாதீங்கடான்னு சொல்லுவாங்க. ஏய், பேருக்கெலாம் ஏன்டா கத்துறீங்க, ஏதோ அர்த்தமாக பேசுனா கற்றுங்கடா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது ரசிக்கிற அந்த ரசிப்பு இருக்குல்ல, அதான் மேட்ரு. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி தான் தொடங்குவோம். யார் என்ன தடை போட்டாலும் நானும் சரி, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி தான் தொடங்குவார். தேங்க்யூ. இது வந்து சார்லாம் ஷாக், அவர் நல்லா தானே இருந்தாங்க. இது அன்பின் மொழி, இது பாசத்தின் மொழி, இது நேசத்தின் மொழி. இந்த விலை மதிப்பில்லாத அன்பு இருக்கு பாருங்க, அதுதான். அது வந்து இது வெறும் தமிழின் மொழி மட்டுமல்ல, அவரின் தங்கைகளின் மொழி, அவருக்கு பிடித்தமான மொழி. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போ செய்தியாளர்கள் சந்திப்பின் போது, சார் தமிழ்த்தாய் வாழ்த்தை பற்றிலாம் பெருமையாக பேசுனீங்க, அதெல்லாம் நீங்கள் எப்போவுமே முன்னுரிமை கொடுப்போன்னு சொல்கிறீங்க, ஆனால் வரலாற்றிலே முதன்முறையாக மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்தில் பாடப்பட்டிருக்கே, இது என்ன செய்தி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து இப்போ ராஜ்மோகன் அவர்கள் பதில் சொல்கிறார். அப்படி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் வரலாறு தப்பாக பேசாதீங்க, ஏற்கனவே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 85வது கான்வெகேஷன் விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பின்ன தான் பாடப்பட்டது, முதல்ல அது பாடப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக அந்நாள் முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட ஆளுநர் மாளிகையில் போய்ட்டு ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாரு. அப்போ கூட தமிழ்த்தாய் வாழ்த்து பின்ன தான் பாடப்பட்டுச்சு அப்படின்னு விளக்கம் கொடுத்து அவர் வந்து இந்த இடத்துல வந்து வரலாற்று பிழையாக நீங்கள் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாறுலேயே முதல் முறையாக 3ஆவது தடவையாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை. ஏன்னா முன்னாடிலாம் வந்து தேசிய கீதம், ஆளுநர் வராருன்னா தேசிய கீதம் ஃபஸ்ட்டு, அப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு இருக்கும். இந்த தடவை என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா 3ஆவதுக்கு தள்ளிட்டாங்க, நடுவில் வந்தே மாதரம் வந்துடுச்சு அப்படின்றது தான். ஸோ இது வந்து எப்படி இந்த பிரச்சனை பெருசாக போகுது, எப்படி இதை வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போது ராஜ்மோகன் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றத கேட்போம். பேசும்போது தமிழ்த்தாய் வாழ்த்துடைய சிறப்புகளை, அதனுடைய செழுமை பற்றிலாம் ரொம்ப ஒரு நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்தீங்க மாணவிகளுக்கு. ஆனால் தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு பல்கலைக்கழகத்தில், அதுவும் அந்த பாடலை இயற்றியவருடைய பெயரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் நேற்று தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவது இடமாக பாடப்பட்டிருக்கு. மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. இது வரைக்கும் இதுமாதிரி நடக்கலை. இந்த அரசில் முதல் முறையாக நடந்திருக்கு. இது அடுத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஒரு சின்ன திருத்தம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய 85வது கான்வெகேஷன் விழா நினைக்கிறேன். அன்றைய தினம் ஆனரபிள் மினிஸ்டர் பொன்முடி அந்த மேடையில் இருந்தார், நினைவு சரியாக இருக்குன்னா 85 நினைக்கிறேன். அப்போது தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னால் தான் பாடப்பட்டது. இது ஏதோ நீங்கள் முதல் முறையாக வரலாற்றிலே முதல் முறையாக நடப்பதாக நீங்கள் சொன்னீங்க, அது மட்டும் திருத்தம். தமிழ்நாடு அரசும் தமிழக வெற்றி கழகமும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்குத்தான் எப்போதும் முதன்மை, அதுதான் அவர்களினுடைய நிலைப்பாடு என்பதை மீண்டும் தெளிவாக நான் மேடையிலே கூட அதான் சொன்னேன். கவர்னர் அவர் கலந்து கொள்ளக்கூடிய ஃபங்க்ஷனில் அவர் வந்து ஒரு விஷயம் வச்சுருக்கலாம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அன்றும் இன்றும் என்றும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மட்டும்தான் முதலிடம். தமிழ்த்தாய் வாழ்த்தோடு தான் எங்களுடைய நிகழ்ச்சியை தொடங்கும் என்பதை தெளிவுபடுத்திக்கிறோம். எதிர்கட்சிகள்லாம் அது பெரிய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. மத்திய அரசுக்கு வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் தாவேக அரசு வந்து படிஞ்சு போகுது, இடம் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாங்க. ஒருபோதும் இல்லை. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் விவகாரம் சொல்லியிருக்கிறேன்.
மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கவர்னர் மாளிகையில் ஒரு விழாவில் பங்கெடுத்தார். தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பு நடைபெற்ற அந்த விழாவில் அவர் இருக்கும்போதே, அன்றைக்கி அவர் வந்து சீஃப் மினிஸ்டர், அவர் இருக்கும்போதே தமிழ் தாய் வாழ்த்தை பின்னால் தான் பாடினார்கள். அதனால் எங்களை பொறுத்த வரைக்குங்க இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்த போதும் சரி, ஆளுங்கட்சியாக வந்த போதும் சரி, தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய எல்லா விழாக்களிலும் தமிழ்தாய் வாழ்த்தோடு தான் தொடங்குவோம் என்பது வழமை. அதுதான் எங்களுடைய விலை. அதுக்கு அடுத்தது நம்ம சென்ட்ரல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு வர வேண்டிய ஃபண்ட் வந்து இன்னும் தடைபட்டிருக்கு. இது எப்படி வாங்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டால் அதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தெளிவாக சொல்கிறார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த ஃபண்டை நிறுத்துறது அரசாங்கத்துக்கோ இல்லை அரசியல் தலைவர்களுக்கோ இடையூறு கிடையாது. இது மாணவர்களுடைய எதிர்காலத்திற்கான இடையூறாக இருக்குது. ஏன்னா எஜுகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இதை வாங்கி வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்ட போகிறது கிடையாது. படிப்பில், அறிவில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ஃபண்டை வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது. அதற்காக நாங்கள் வந்து எங்களுடைய என்னென்ன வழிகள் இருக்கோ அந்த வழிகளெல்லாம் வலியுறுத்துவோம். அது போக அவங்களும் வந்து இதை கன்சிடர் பண்ணோம், அதை வந்து தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்காரு ராஜ்மோகன் அவர்கள். ஆட்சியில் இதே மத்திய அரசு வந்துட்டு 2050 கோடி ஒதுக்காமல் இருந்தாங்க. அப்போது பட்ஜெட் கொடுக்குறவங்கள அந்த அரசு என்ன படிச்சு நிதி ஒதுக்கி செய்யறாங்க. இப்போ பட்ஜெட் கொடுக்க தொடங்க போகுது. இதே மாதிரி மத்திய அரசு நம்ம வந்து கேட்க போகிறோமா அல்லது பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்க போகிறோம்? இல்லை, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய அந்த நிதி இருக்குது பாருங்கள், அதில் வந்து யார் பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தா, அரசு என்பதை விட, அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் என்பதை விட தமிழ்நாட்டினுடைய வருங்காலம் பாதிக்கப்படுகிறது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் நாலேஜ். தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்லேயே ஒரு மிகப்பெரிய பங்கு நாங்கள் ஏன் அந்த வந்து அரசு பள்ளிகளுக்கு செலவு செய்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் வந்து எந்த ரிட்டர்னும் கிடையாது. இது அறிவின் மீதான ஒரு முதலீடு. அப்படி முதலீடு செய்கிற பொழுது இந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பிற்காலத்தில் விஞ்ஞானிகளாக வருவாங்க, பொருளாதார நிபுணர்களாக வருவாங்க, தமிழ் பண்டிதர்களாக வருவாங்க. அவர்களினுடைய தலைமுறையே மாறும். அப்படிப்பட்ட அந்த சூழலில் இருக்கிற பொழுது பல காரணங்களை கூறி மொழி பிரச்சனைக்காக, கொள்கை பிரச்சனைக்காக சொல்லி இதை வந்து தடுப்பது வந்து ஏற்புடையதே கிடையாது. அதனால் இதில் அவங்க இன்னும் கூட அவங்க வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணி கட்டாயமாக இதை விடுவிக்க வேண்டும். அதற்கு அவர்களிடம் பேச்சுவார்த்தை மூலமாகவோ அல்லது சட்டப்பூர்வமாகவோ எத்தகைய ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணுமோ அதை நாங்கள் வந்து முன்னெடுப்போம். நெக்ஸ்ட்டு கொளத்தூரில் வந்து இவிஎம் மிஷின்லாம் இன்றைக்கி ஆய்வு நடந்துச்சு. அந்த தகவல்லாம் நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. இது தொடர்பாக கேள்வி கேட்டப்போ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுங்கிற கதையாக தோத்ததுக்கான காரணத்தை வெளியவே தேடிட்டு இருக்கிறாங்க திமுக. ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, அப்புறம் இவிஎம் மிஷின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கிடையாது. அவங்க பக்கம் என்ன இருக்குது, மக்கள் வந்து எப்படி அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏன் மக்கள் அவங்களுக்கு வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்கன்றதை அவங்கள அனலைஸ் பண்ணிக்கணும். அது போக மக்களை மறுபடியும் மக்களுடைய மரியாதையை எப்படி பெறணும்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விமர்சனம் செய்திருக்கிறாரு ராஜ்மோகன் அவர்கள். இவிஎம் மிஷின் இன்னும் என்னன்னோ அந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடுன்ற மாதிரி ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவங்களுடைய உரிமை. நல்லா ஆராய்ச்சி செய்யட்டும், என்ன வேணால் பண்ணட்டும். சட்டப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் அவர்கள் வந்து சுய பரிசோதனை முதல்ல செய்து கொள்ளணும். இன்னமும் தோற்றத்துக்கு காரணம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸே அவங்க தேடி கொண்டிருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராமை சொல்கிறாங்க, இவிஎம் மிஷினை சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே மக்கள் நம்பிக்கை மீண்டும் பெறுவதற்கு என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் ஆராய்ச்சி செய்யலாம். நன்றாக